வணக்கம். பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உரிய நேரத்தில் வரியை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. வங்காள விரிகுடாவில் இன்று உருவாகும் காற்று சுழற்சி. நுவரெலியா பேருந்து சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கொலை, 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. மக்களுக்கு ஆபத்தாக உள்ள கிரீஸ் கட்டடம் நீதிமன்றம் விடுவித்துள்ள உத்தரவு. மதுபான சாலை அனுமதி பத்திர கட்டணத்தை அதிகரித்து வெளியிட்ட வர்த்தமானிக்கு இடைக்கால தடை. வடக்கு கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே 98% பார்வையிட்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள். மதுவதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் முறையான முறைமையொன்று பின்பற்றுமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுவித்துள்ளார். மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு பணிப்புரை விடுவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை அமுல்படுத்துவது அவசியம் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் உரிய நேரத்தில் வரியை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் பணிப்புரை விடுவித்துள்ளார். இதனிடையே மதுவரி அறவிடுவதில் காணப்படும் சிரமங்கள், அதில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அறவிட வேண்டிய வரியை அறவிடுதல், கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் வரி வசூலிக்க முடியாத நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை தடை செய்தல் போன்ற முறைமைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. வரி அறவீட்டு சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள், வரி அறவீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களிடையே நல்ல அபிப்பிராயங்கள் இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாட்டின் பொருளாதாரத்துக்கு சாதகமான வகையில் அந்த நிறுவனத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். வங்காள விரிகுடாவில் இன்று முதல் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த காற்று சுழற்சியானது மேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 3 நாட்களில் இலங்கையை அண்மித்த பகுதிகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏற்படுகின்ற காற்று சுழற்சியினால் பாரிய பாதிப்பு ஏற்படாது. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் உட்பட நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்குட்பட்ட நுவரெலியா பேருந்து சாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணம் களவாடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் நுவரெலியா பகுதியைச் சேர்ந்த 85 வயதுடைய ஒருவரே கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை குறித்த சந்தேக நபர்கள் இந்த நிதியை களவாடுவதற்கு அங்கு பிரவேசித்துள்ளார்கள். நீண்ட காலமாக அவர்கள் இந்த திருட்டு சம்பவத்தை திட்டப்பட்டிருந்ததாக காவல்துறை சந்தேகம் விளைவிட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பிரதேசத்தில் வசித்த சந்தேக நபர்கள் காவல்துறையினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். போலி தகவல்களை பயன்படுத்தி குடிநீர் போத்தலை தயாரித்த வணிக நிறுவனம் சோதனை. மானாயில்ல மாதகம பிரதேசத்தில் போலி தகவல்களை பயன்படுத்தி குடிநீர் போத்தல்களை தயாரித்த வணிக நிறுவனம் ஒன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. பதிவுச் சான்றிதழ் காலாவதியான நிலையில் குறித்த நிறுவனம் இயங்கி வந்தமை தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து குறித்த குடிநீர் போத்தல் தயாரிப்பு நிறுவனம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள 60 மாடிகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டணத்திலிருந்து அபாயகரமான கட்டுமான பொருட்கள் 2 வாரங்களுக்கு அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த கட்டடத்திலிருந்து எந்தவொரு பொருளும் கீழே விழாதவாறு வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் அவற்றை அகற்றுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்.
அதே நேரம் குறித்த கட்டுமான பொருட்களை அகற்றும் போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஏதேனும் சூழ்நிலைகள் உருவாகுமானின் அதனை தவிர்க்கும் வகையிலான உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளுமாறு கிரீஸ் கட்டட நிறுவனத்தின் பணிப்பாளர் சபைக்கு நீதிவான் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்நிலையில் குறித்த நிறுவனத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குழாம் 55 நாட்களுக்குள் அவற்றை அகற்றுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். அதே நேரம் இந்த பணிகளை இரவு நேரத்தில் வீதியை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இடையூறுகள் குறைந்த வகையில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு அறியப்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அந்த நிறுவனம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குழாம் தெரிவித்துள்ளனர். அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்குமாறு எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களுக்காக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கான உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பில் இன்று பிற்பகல் தீர்மானிக்கப்படும் எனவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் மதுபான சாலை அனுமதி பத்திரத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் உயர் நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலை சவாலுக்குட்படுத்தி மதுபான சாலைகள் உரிமையாளர்கள் சங்கம் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினர் பெயரிடப்பட்டுள்ளது. குறித்த மனு நீதியரசர்களான AHM நவாஸ், குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆலய முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கெந்துநெத்தி தெரிவித்துள்ளார். பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை சீருடைக்கான துணிகளை வாங்கும் போது அதில் பெருமளவிலான துணிகள் வீணடிக்கப்படுவதால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பகா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அகரவில பகுதியில் சிறுமியொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயதான குறித்த சிறுமி கடந்த 2ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக அவரது தாய் நேற்றிரவு கம்பகா காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். அவர் காணாமல் போன சம்பவத்துடன் தனது 2வது கணவன் தொடர்புபட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் சிறுமியின் தாய் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குறித்த தாயின் 2வது கணவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. நிர்மாண பணிகள் இடம்பெற்று வரும் வீடொன்றில் மலசலக்கூட குழியில் சிறுமியின் சடலத்தை இட்டு அதனை மூடியதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்நிலையில் சிறுமியின் சடலத்தை மீட்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை மின்சார சபை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழியை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள மின் கட்டணத்தை அதே முறையில் மாற்றமொன்றை பேணுவதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரில் பங்கேற்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜிதகிர தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று எழுதப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ரஷ்ய ராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ள வடமாகாண இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயம் தொடர்பான விவரங்களை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் ஆகியோருக்கு சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்டிருந்தார். பின்னர் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் நாட்டில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பலர் இவ்வாறு சிக்கியுள்ளதுடன் இது பாரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையிலும் இதுவரை தீர்வு முன்வைக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்கும் செயற்பாடும் தாமதமடைந்து வருகிறது. எனவே இந்த விடயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்திக்கொண்டார். இதற்கு பதிலளித்த வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜிதகிரர் குறித்த தரப்பினரை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். குறிப்பாக முன்னாள் இராணுவ உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகிறது. அவ்வாறான தரப்பினரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் சில சிக்கல்களும் காணப்படுகின்றன.
எவ்வாறாயினும் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கும் அங்கு பாதிப்புகளை எதிர்நோக்கியவர்களை விடயத்தில் தலையீடு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித கெரத் தெரிவித்துள்ளார். வடக்கு கலிபோர்னியா கடற்கரை பகுதியில் 7.0 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சான் பிரான்சிஸ்கோவுக்கு வடக்கே 260 மைல் தொலைவில் உள்ள கலிபோர்னியாவில் பெர்னாண்டோஸ் நகருக்கு மிக அருகில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வினால் உயிரிழப்புகள் அல்லது பாரியளவிலான சேதம் ஏற்படாத போதிலும் குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் இந்த ஆண்டு தாக்கிய 7.0 ரிக்டர் அளவிலான 9வது நில அதிர்வு இதுவாகும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நில அதிர்வு ஏற்பட்டதை அடுத்து வடக்கு கலிபோர்னியா மற்றும் தெற்கு ஓரிகான் ஆகிய இரு நாடுகளின் கரையோரங்களில் ஆழி பேரலை சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.